சரியான கடுமையான வெயில், நடுப்பகல் நேரம். ஒரு சிறுமி தன்னுடைய தோளிலே ஒரு சிறுவனை தூக்கி கொண்டு சென்றாள், நடந்தாள். அதை பார்த்த ஒரு பெரியவர், உனக்கு வெகு சுமையாக இருக்குமே, பாரமாக இருக்குமே, இந்த சிறுவன் உன்னை விட பெரியவனாக இருக்கிறானே என்று அந்த சிறுமி சொன்னாள். இல்லை, இவன் என் அண்ணன், என் சகோதரன். அவன் கால் நடமாட முடியாது, அவன் ஊனமுற்றவன். இந்த வெயிலிலே அவன் நடந்து தவிப்பான். ஆகவே நான் அவனை சுமந்து செல்கிறேன். இது சுமை அல்ல, நான் அவனை அன்பு செய்கிறேன் என்று சொன்னாலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்விலே நம் அனைவருக்கும் சுமைகள் உண்டு. பலதரப்பட்ட சுமைகள், பொருளாதார சுமைகள், பிள்ளைகள் பல்வேறு தேவைகளை நம்மிடம் கேட்கும்போது அதை கொடுக்க முடியாத சுமைகள், பல்வேறு குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியாத சுமைகள் நம் அனைவருக்கும் உண்டு. ஆனால் இந்த சுமைகளெல்லாம் நம்மை என்ன செய்கிறது? அழுத்துகின்றது, சோர்வடைய செய்கிறது. நிமிர முடியாமல், வெளிவர முடியாமல் தவிக்கின்றோம் அன்றாட வாழ்விலே. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று. அவர் நமக்கு சுமைதாங்கி போல இருக்கிறார். பண்டை காலத்திலே ஆங்காங்கே சுமைதாங்கி என்று இருக்கும். 2 கல் தூண்கள், அதற்குறுக்கே ஒரு கல் பலகை போல. காட்டிலே விறகை வெட்டி கொண்டு வரும்போது, அந்த சுமை அழுத்தும் போது இறக்கி வைத்து சற்று ஓய்வெடுத்து மீண்டும் அதை தலை மீது வைத்து பெண்களோ ஆண்களோ சுமந்து செல்வார்கள், சுமைதாங்கிகள். ஆனால் இன்று கற்களால் ஆன சுமைதாங்கிகள் அல்ல, மனதால் தாங்கக்கூடிய மனிதர்கள் சுமைதாங்கிகளாக தேவை. இயேசு வாழ்ந்த காலத்திலே யூத மக்கள் பல்வேறு சுமைகளால் அழுத்தப்பட்டார்கள். மதமே ஒரு சுமையாக அவர்களுக்கு இருந்தது. மதத்தின் பேரில் இருந்த சட்டங்கள் அவர்களுக்கு ஒரு சுமையாக இருந்தது, அழுத்தியது. கடவுளா, ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கே, எவ்வளோ பாரம் சுமையா இருக்கே என்று அஞ்சி பல்வேறு விதங்களிலே அந்த மக்கள் இருந்தார்கள். நோய்களால் சுமை, வியாதி வருத்தங்கள் அவர்களை சுமத்தி மிகவும் வேதனைப்படுத்தியது. இன்னும் பலருக்கு பாவச் சுமை, தாங்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அழுத்தி, இதிலிருந்து நமக்கு மன்னிப்பே கிடைக்காதா, புது வாழ்வு கிடைக்காதா என்ற நம்பிக்கையற்ற நிலையான சுமைகள். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்த தருணத்தில் தான் இயேசு இருந்தார். இயேசு இந்த கால சூழலில் அவர்களை அழைக்கின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். ஆம், பல்வேறு நோயாளிகள் வந்தார்கள். அவர்களுடைய நோயிலிருந்து விடுதலை பெற, அந்த சுமையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட இயேசு அவர்களுக்கு சுகம் அளிக்கிறார், குணம் அளிக்கிறார். அவர்கள் வாழ்வில் உள்ள அந்த நோய்களை நீக்கி நலமடைய செய்கிறார். ஆம், அவர்தான் அவர்களுக்கு நம்பிக்கை. அதே போல பலர் பாவச் சுமையால் தவித்து கொண்டிருந்தார்கள். அவர் வாழ்ந்த காலத்திலே உதாரணமாக விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண் சட்டப்படி கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், பெரியதொரு பாரம், சுமை. ஆனால் இயேசு விடுவிக்கிறார், மன்னிக்கிறார். நான் தீர்ப்பிட மாட்டேன், பாவம் செய்யாதே, சமாதானமாய்ப்போ என்று. முடக்குவாத முற்றவனை கட்டிலோடு தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அந்த பாவச் சுமை அவனை முடக்கி போட்டு எழும்ப முடியாமல், நடமாட முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். அவனை எழ வைக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே,
அதே இயேசுவை நாம் இன்று சந்திக்கிறோம். நமது வாழ்விலும் பல்வேறு சுமைகளை தாங்கிக் கொண்டு இந்த அற்புத ஆரோக்கிய மலைமலை தாயின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். இந்த மாதா நமக்கு பரிந்துரைத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாளா, இந்த சுமைகளை குறைக்க மாட்டாளா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக அவள் பரிந்துரை நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் நாம் வாழும் சமுதாயத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் சுமை தாங்கிகளாக இருக்க வேண்டும் என்று இயேசு அழைக்கின்றார். இன்று மனித நேயம் செத்து போய்விட்டது, அன்பு செத்து போய்விட்டது. தாய் தன்னுடைய பிள்ளையை ஒரு பாரமாக சுமையாக நினைக்கக்கூடிய நிலைப்பாடுகள், பிள்ளைகள் பெற்றோர்களை ஒரு சுமையாக பாரமாக நினைக்கக்கூடிய தருணங்கள் இன்று. ஆம், இவங்க இருந்தால் நம்ம சுதந்திரமாக இருக்க முடியாது. அந்த பெற்றோர்களை ஒழித்து கட்ட அல்லது எங்கேயாவது முதியோர் இல்லத்திற்கு சென்று அவர்களை இருக்க வைக்க, இப்படியெல்லாம் நிலைப்பாடு. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு நமக்கு சுமையாக தெரிகிறதா? தாய்ப்பாலுக்கே விலை பேசக்கூடிய காலகட்டம் இது. இதோ இன்று சுமைதாங்கிகளாக நாம் மாற வேண்டும். கற்களால் இருக்கும் சுமைதாங்கி அல்ல, மனதால், இளகிய உள்ளத்தால், அன்பு நிறைந்த நெஞ்சத்தால் ஒருவர் ஒருவரை தாங்க, ஒருவர் ஒருவருடைய சுமைகளை குறைக்க, ஒருவர் ஒருவருடைய பாரமில்லாத வாழ்வாக அது இருக்க நாம் இளைப்பாறுதல் கொடுக்க அழைக்கின்றார். அந்த இயேசு நமக்கு கொடுக்கின்றார். நாம் பிறருக்கு கொடுக்கிறோமா? நாம் நம்மோடு வாழ்பவர்களுக்கு அதை கொடுக்கிறோமா? மண்ணுக்கு மரம் பாரமாகுமா? இந்த மண்ணிலே எத்தனையோ மரங்கள். இந்த மண் எப்பொழுதாவது ஐயோ எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கு, சுமக்க முடியலை, இந்த மரங்களையெல்லாம் தாங்கி இருக்க முடியலை என்று அது எப்பொழுதாவது குறை சொல்லி இருக்குமா? மண்ணுக்கு மரம் பாரமாகுமா? மரத்திற்கு கிளை பாரமாகுமா? ஐயோ இவ்வளவு கிளைகள் என்னால் தாங்க முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை, சுமையாக இருக்கிறது என்று எந்த மரமாவது சொல்லி இருக்குமா? மரத்திற்கு கிளை பாரமாகுமா? கிளைக்கு காய் பாரமாகுமா? அதில் எத்தனையோ காய்கள், மாங்காய்கள் தொங்குகிறது. ஐயோ இவ்வளவு தொங்குதே, என்னால் பொறுக்க முடியலையே என்று எப்பொழுதாவது அது குறை பேசி இருக்குமா? மண்ணுக்கு மரம் பாரமாகுமா? மரத்திற்கு கிளை பாரமாகுமா? கிளைக்கு காய் பாரமாகுமா? பெற்றெடுத்த பிள்ளைக்கு தாய், அவள் அந்த தாய் பாரம் என்று சொல்வாளா? அப்படி ஒருவேளை சொன்னாலும் அந்த கடவுள் இன்று நமக்கு என்ன சொல்கிறார்? தாய்க்கு அன்பு வற்றி போனாலும் நான் உம்மீது கொண்டிருக்கும் அன்பு என்றுமே வற்றாது. நான் உன்னை என் கரங்களில் தாங்கி இருக்கிறேன். நீ விலையேற பெற்றவள், உன்னை நான் தவிக்க விட மாட்டேன். கடவுளுடைய அன்பு வார்த்தை. அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கடவுள் தான் இன்று நமது சுமைகளையெல்லாம் இறக்கி வைக்க அழைக்கின்றார். நாம் தொடர்ந்து சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். அவரை நம்புவோம். அந்த சுமைதாங்கியான அந்த இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவங்கள், நோய்கள், சாபங்கள் அனைத்தையும் சிலுவை வடிவிலே சுமந்தவர், நமக்காக தன்னையே தியாகம் செய்தவர், அந்த தியாக செம்மல் நமது சுமைகளை தாங்க தயாராயிருக்கிறார். நாமும் பதிலுக்கு ஒருவர் ஒருவருடைய சுமைகளை குறைக்க, சுமைதாங்கிகளாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆமென்.